ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 56008 வேளாங்கண்ணி மயிலாடுதுறை பேசஞ்சரில் தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா 6:30க்கு நம்ம ட்ரெயின் கரெக்டாக இங்கே வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பும். என்ன ஒரு ஸ்பெஷலான ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் போகிற ரூட்டுங்க. ஸோ வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம், காரைக்கால், திருநள்ளாறு வழியாக பேரளம் போயிட்டு மயிலாடுதுறை போவோம். நம்ம ஒரு முறை ஜேர்னி பண்ணியிருக்கோம், பட் ஆனால் அது வந்து நம்ம நைட் டைமில் பண்ணோம். ஸோ டே டைமில் அந்த ரூட்டை கிளியராக கவர் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த ட்ரெயினை செலக்ட் பண்ணியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. ஸோ சட்டு புட்டுன்னு உள்ளே போயிட்டு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு சீட்டாக பிடிச்சிட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை வேளாங்கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ வெண்டனிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூஸ் ஃபுல் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஐப் ஸ்க்ரோல் ஆகும். ஐப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு நான் 9 பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்மோர்லேருந்து வேளாங்கண்ணி வர எக்ஸ்பிரஸும் அப்புறம் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸும் பேக் டு பேக் வந்ததுனால ஸ்டேஷன் இவ்வளோ பரபரப்பாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும் ஸ்டேஷனு. ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராக சொல்லவே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ரெடியாக நின்றுட்டுருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு வேளாங்கண்ணி எக்மோர் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் தான் வந்துச்சு. ஸோ இதுவே தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மயிலாடுதுறை பேசஞ்சராக கிளம்பும். இன்றைக்கி நம்ம ட்ரெயினை வேளாங்கண்ணிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் புல் பண்ண போகிறது இவன் தாங்க. அரக்கோணம் ஷெட்டோட வேப் போகிறத 2288 இவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேஜ் எண்ட் டு எண்ட் புல் பண்ண போகிறான். இவனோட ரேக் ஷேரிங் தாங்க செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். எக்மோர்லேருந்து வேளாங்கண்ணி வந்து வேளாங்கண்ணிலேருந்து மயிலாடுதுறை போய் மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் போய் காரைக்கால்லேருந்து எர்ணாகுளம் போய் எர்ணாகுளம்லேருந்து கோட்டையம் போகும். ஸோ இதே தான் அப்படியே ரிட்டர்ன் ஃபாலோ ஆக போகுது. நம்ம இந்த வேளாங்கண்ணிலேருந்து மயிலாடுதுறை இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. ஸோ கிளம்புறதுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:31க்கு வேளாங்கண்ணி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம இந்த 56008 வேளாங்கண்ணி மயிலாடுதுறை பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 6:30க்கு கிளம்பி 8:40க்கு மயிலாடுதுறை ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு 2 hours 10 minutes எடுத்துக்குது இந்த ட்ரெயின். ஏன்னா எல்லா ஸ்டேஷன்ஸுமே நின்று தான் போகும். இன்பிட்வீன், அதாவது இந்த மயிலாடுதுறை முன்னாடி ஸ்டேஷனுக்கும் மயிலாடுதுறைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ஸ்லாக்குமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes எடுத்துக்குது. அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாகப்பட்டினம் தாங்க. ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி போகுது வருங்க. செமையாக இருக்குது பார்க்க சொல்ல. இதுதான் சொன்னேன். ஒரு 2 minutes பிஃபோர் டைமில் நாகப்பட்டினம் ரீச் பண்ணியிருக்கேங்க. ஷெட்யூல் வந்து 6:48, டைம் பார்த்தீங்கன்னா 6:46 ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் கோச் காம்போசிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்க்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் 13 கோச் இருக்குது, ஆனால் அன்ரிசர்வ் 4 கோச் தான் இருக்குது. ஸோ இது அன்ரிசர்வ் ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறதுனால எங்கள் 4 கோச்சை வச்சு அன்ரிசர்வில் போக முடியாதுல்ல. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா S1 to S6 வந்து லாக்டு கண்டிஷனில் இருக்கும். S6லேருந்து S13, SE1 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் S8ல் ஏறி இருக்கேன். ஸோ இந்த கோச்சஸும் அன்ரிசர்வ் வரும். 2 அன்ரிசர்வ், ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ், 4 அன்ரிசர்வ் சேர்த்து இந்த பேலன்ஸ் கோச்சஸுமே சேர்த்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயினில். பின்னாடி அங்கே லாஸ்ட்டில் இருக்கிற 2 அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் SE1, அப்புறம் S13, S12, S11 இந்த கோச்சஸ்லாம் இந்த பக்கம் S6 வரைக்கும்.
அப்புறம் S5லேருந்து S1 லாக்கில் இருக்கும், ஏசி லாக்கில் இருக்கும். அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க 2 அன்ரிசர்வ்டு ஓப்பனில் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாகப்பட்டினம் ஸ்டேஷன் தாண்டினோடனே தான் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பு கர்வ் எடுத்துகிட்டு அப்படியே காரைக்கால் ரோட்டில் போகும். நாகூர் காரைக்கால் ரோட்டில் சீனிக்காக இருக்கும். ஏன்னா போர்ட்டை ஒட்டினா மாதிரியே போகும். தண்ணியெல்லாம் வியூ செம்ம சூப்பராக தெரியும். ஹார்பரோட வியூலாம் தெரியும். இதை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற டெமோ வந்துட்டுருக்குங்க. ஸோ அந்த ட்ரெயினுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஷார்ப்பான கர்வுங்க. ஸோ ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தோடனே ஒரு கர்வ் ஆகுது பாருங்கள். வாவ், இந்தாங்க வியூ. எல்லாம் பெரிய பெரிய போட்டாக இருக்குது. ஸோ அது நாகப்பட்டினம் லைட் ஹவுஸு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் போட். ஸோ இங்கேருந்து அந்த ஜாஃப்னாக் போகிற போட் அங்கே நிற்கிது பாருங்கள், ஆரஞ்சு கலரில். இதுதான் அந்த ஜாஃப்னா வரைக்கும் போகிற போட். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கடலில் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ். ஸோ இதெல்லாம் நைட் டைமில் பார்த்துருக்கோம். டே டைமில் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ நைட் டைமில் இந்த ரூட்டில் நான் நிறைய முறை ட்ராவல் பண்ணியிருக்கேன். நைட் வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. டே வியூ தான் லைட் ஹவுஸு. இதெல்லாம் நாகூர் பீச்சுங்க. தெரியுதா பீச்சு? கடல் கடல். வாவ். நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூவோட இடங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் நம்மலாம் பார்த்தீங்களா நல்லா செலவு பண்ணிட்டு கோவா, கர்நாடகா அந்த சைடு, மங்களூர் சைடுன்னு சுற்றிட்டு கிடக்குறோம் இந்த மாதிரி வியூக்காக. ஜஸ்ட் ஒரு 5 ரூபா டிக்கெட்டு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஆச்சு வேளாங்கண்ணிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் மினிமம் ஃபேரே பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். நீங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 5 ரூபா டிக்கெட் எடுத்து நாகூர் காரைக்கால் வரைக்கும் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த வியூவை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் சொன்னேன்னா அந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் காரைக்கால் திருச்சி டெமோ நின்றுட்டுருக்கான். செகண்ட் பிளாட்ஃபார்மில் கூட்ஸ் நின்றுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு லாஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு போகிறோம். அவன் கிளம்பிட்டான் பாருங்க. நாகூர் ரீச் பண்ணியிருக்கோம் ஆன் டைமுங்க. 7:08 டைமு. ட்ரெயினை பார்த்தீங்கன்னா 7:08க்கு வந்துடுச்சு. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி அவனுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரோட்டெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. செம்ம சீனிக்கான ரோட்டுங்க. இந்த டே டைமில் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய இந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்க முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இன்டர்நேஷ்னல் போட், அதாவது இங்கேருந்து ஜாஃப்னா ஸ்ரீலங்காவுக்கு போகிற போட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குமே புக்கிங்ஸ்லாம் இருக்குது. ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆணியம் பிடுங்க வேணாம் சேனலில் ஒரு சேலஞ்சாகவே பண்ணி காட்டுவோம் அதில். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரைக்கால் தாங்க. இன்பிட்வீன் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. பட் ஆனால் மெயின் ஆட்டுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் தான். இது வந்து வேட்டாறு முகத்துவாரங்க. ஸோ முகத்துவாரம் மீன்ஸ் கடலும் ஆறும் சேர்ற இடம். ஸோ அந்த பாயிண்ட் தான் இது. ஸோ சன்னோட ரிஃப்ளெக்ஷன் செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த எத்தனை போட்ஸ் நிற்கிது. இந்த பக்கம் ஜிலு 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 ஜிலுன்னு காற்று. ஸோ அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா சன்னோட ரேஸு. ஸோ பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குங்க.
எவ்வளோ நிலக்கரி கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கப்பலில் வந்து நிலக்கரி இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயினில் லாரியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க. இது அரசலாருங்க. இவ்வளோ போட்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா. அதான் அப்படி வந்து இங்கே பார்க்க டாட் ஆன் டைம் காரைக்கால் ரீச் பண்ணியாச்சுங்க. ஷெடியூல் வந்து 7:29, ட்ரெயினை பார்த்தீங்கன்னா 7:29 டாட் ஆன் டைம் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபேரை பற்றி இந்த ட்ரெயினில் சொல்லிடுறேங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 rupees நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா ரயில் ஒன்றில் தான் டிக்கெட் போட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து மயிலாடுதுறைன்னு போட்டோன்னே எனக்கு 65 ரூபா காமிச்சிருச்சு. இது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்டினரி ஃபேராக கன்வெர்ட் பண்ண பிறகு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா சார்ஜ் ஆச்சு. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து அந்த எக்ஸ்பிரஸரோட ரேக் ஷேரிங் பண்ணுது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இது ஷார்ட் ஸ்ட்ரெச்னால இது வந்து ஆர்டினரி கேட்டகரியில் தான் வரும். ட்ரெயின் நம்பரே தெரியும் 56008 இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரி கேட்டகரியில் தான் வரும் இந்த ட்ரெயின். அப்புறம் காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ்னாலே காரைக்கால் தான் வரும். ஸோ இந்த ட்ரெயினோட முன்னாடி பேர் பார்த்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸாக தான் இருந்துச்சு. ஸோ சென்னையிலேருந்து காரைக்காலுக்கு டெடிக்கேட்டடாக ஆப்ரேட் பண்ணி இந்த ட்ரெயினாக இருந்துச்சு இது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேளாங்கண்ணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் மாற்றிட்டாங்க. ஸோ முன்னாடி ப்ரீ கோவிட் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங்காக இருந்துச்சு. ஸோ வேளாங்கண்ணிக்கும் பாதி ரேக் போகும், காரைக்காலுக்கு பாதி ரேக் வரும், நாகப்பட்டினத்தில் பிரிப்பாங்க. ஸோ அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் பார்த்த அந்த 2019 ரேஸில் வந்து அந்த ரேக் ஷேரிங் கான்செப்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ட்ரெயினை 2 பார்ட்டாக ரிமூவ் பண்ணுறது வந்து அந்த கான்செப்டை ரிமூவ் பண்ணதுனால கம்பனாக மட்டும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது டைரெக்டாக வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸாக போகுது. பட் ஆனால் காரைக்காலை டச் பண்ணிட்டு தான் போகுது இது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா த வெரி ஓன் ஃபேமஸ் பேரளம் காரைக்கால் நியூ லைனில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. காரைக்கால்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறமா அந்த திருநள்ளாறு ரூட்டு வழியாக போய் பேரளமில் ட்ரெயின் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். காரைக்கோவில் பார்த்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 7:35, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:38, ஒரு 3 minutes டிலேயில் வந்திருக்கு. இது ஒரு ஹால்ட் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வர எல்லா ஸ்டேஷன்ஸுமே நம்ம கிளியராக கவர் பண்ணி தான் காட்ட போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் வர சில ஸ்டேஷன் ஸ்கிப்பை தான் பார்த்துருப்பீங்க. இந்த டைம் எல்லாமே கிளியராக நிறுத்தி நிதானமாக காட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டில் லாக்கில் இருக்க கோச்சஸில் வெளில நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ ஓப்பனில் இருக்க கோச்சஸ் மட்டும் தான் பிளாட்ஃபார்மில் அக்காமடேட் பண்ணுது. காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே தாங்க இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த சிக்னல் தான் காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் கோபுரங்க. ஸோ தெரியுதுங்களா தூரத்தில் வியூவு. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது கோவில். ஸோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போயிட்டு அந்த ரைட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கோவில் வரும். ரொம்ப பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது.
திருநள்ளாறுலேருந்து நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ க்ரௌடு நிற்கிது பார்த்தீங்களா? ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் திருநள்ளாறு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் வந்து 7:43, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:46க்கு வந்துருச்சு. ஸோ இங்கே எவ்வளோ க்ரௌட் ஏறுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் டைம் சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் பண்ண சொல்ல ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எங்கேயுமே நிற்கல. ஸோ இப்போ மயிலாடுதுறை விட்ட நேராக பார்த்தீங்கன்னா காரைக்காலில் தான் ஹால்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ரூட்டில் தான் போச்சு. பட் ஆனால் இந்த பேரெல்லாம் திருநள்ளாறுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து எதுவுமே இறங்கி கிளியராக காட்ட முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இறங்கி கிளியராக பேசிகிட்டு இருக்கேங்க. இப்போ ஸ்டேஷனோட பில்டிங்கே பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம் மாதிரி தாங்க வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த திருநள்ளாறு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டட் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. எலிவேட்டட் மீன்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்களா? ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஆனால் ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் எலிவேட்டட் ஸ்டேஷன் தான். ரோடு உள்ளே வர சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ பின்னாடி பார்த்தாலும் தெரிஞ்சா ரோடு நல்லா பள்ளத்தில் இருக்குங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழேருந்து பிளாட்ஃபார்ம் வந்து 2 ஃப்ளோராக. ஸோ 2 ஃப்ளோராக 1 ஃப்ளோராக தெரியலனா செம்ம ஹைட்டாக இருக்குங்க பார்க்க சொல்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் தான் இது. சென்னையிலேருந்து திருநள்ளாறுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கம்மி தாங்க. ஸோ ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது சென்னையிலேருந்து டேரெக்ட் திருநள்ளாறை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா ஒன்று காரைக்கால் போய்ட்டு காரைக்கால்லேருந்து வேறு பஸ் மாதிரி திருநள்ளாறு வரணும். இல்லை இந்த பக்கம் மயிலாடுதுறை வந்துட்டு மயிலாடுதுறையிலேருந்து திருநள்ளாறு வரணுங்க. ஸோ டேரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கிடையவே கிடையாது. நம்ம டிஎன்எஸ்சிசியில் கிடையாது. ஏன்னா ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸ் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரியல கிளியராக. நான் புக்கிங் பார்த்த வரைக்கும் திருநள்ளாறுக்கு டேரெக்ட் சர்வீஸ் கிடையாது. இங்கே கிளியராக தெரிஞ்சு பாருங்கள். பிளாட்ஃபார்ம் மட்டும் வெளியே தான் நிற்கிது ட்ரெயின். ஸோ ஓப்பனாக இருக்க கோச்சஸ் மட்டும்தான் பிளாட்ஃபார்மில் அக்காமடேட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் இருக்க கோச்சஸில் எதுவுமே ஓப்பனில் இல்லைல்ல, அதனால் வெளில தான் நிற்கிது. 10 குடி ரீச் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 7:52, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:55, அதாவது 3 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூர் தான் நிற்கும் நம்ம ட்ரெயின். ஆனால் இந்த ஸ்டேஷனில் உள்ளே வர சொல்ல ஒருத்தர் இல்லை. வண்டி நின்று கிளம்புனப்புறமும் ஒருத்தரும் இல்லை பாருங்களேன். அம்பகரத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம் 1 மினிட் பிஃபோர் டைம்லங்க. ஷெட்யூல் வந்து 8:01, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8 o'clockலாம் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஷன்ஸில் கொஞ்சம் க்ரௌட் ஏறுதுங்க. ஸோ ட்ரெயின் நிற்கிற கணக்குக்கு ஒரு 10 பேராச்சும் ஏறுறாங்க. பட் ஆனால் முன்னாடி ஸ்டேஷனில் ஒருத்தரும் ஏறல, ஒருத்தரும் இறங்கலை. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரளம் தான் ஹால்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாமா கர்வ் இருக்கும். ஸோ பேரளம் பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி போய் இப்படி திரும்பி இப்படி ஒரு யூ கர்வ் அடிச்சு தான் பேரளம்குள்ளே போகும். ஸோ அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள்.
அங்கே ஆரம்பித்த கவுங்க அப்படியே ஒரு யூ கவை முடிஞ்சு இங்கே முடியுது பாருங்க. பேரளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க ஒரு 3 minutes பிஃபோர் டைமில். ஷெடியூல் வந்து 8:16, டைம் பார்த்திங்கன்னா 8:13 தான் ஆகுது. எனக்கு இந்த பேரளம் காரைக்கால் லைன்லேயே பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கர்வ் தான். செம்ம கர்வாக இருக்கும். நம்ம பக்கத்து ட்ராக்கில் போகிற ட்ரெயினை இவ்வளோ ஜூமில் பார்த்துருக்கோம். பட் ஆனால் நம்ம ட்ரெயின் என்ஜினே இவ்வளோ ஜூமில் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த திருநள்ளாறு எலிவேட்டட் ஸ்டேஷன்ஸும் இந்த ரூட்டில் இருக்க கர்வ்ஸ் வியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். புதுசாக போட்ட லைன் தான், பட் ஆனால் செம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரூட்டு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டை நான் நிறைய பேசுவேன் நான். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக மயிலாடுதுறை தான். இன் பிட்வீன் எந்த ஹால்ட்டுமே கிடையாது நம்மளுக்கு. மயிலாடுதுறை ஷெடியூல் பார்த்திங்கன்னா 8:40, டைம் பார்த்திங்கன்னா 8:15 தான் ஆகுது. ஸ்லாக் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரளமுக்கும் மயிலாடுதுறைக்கும் பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்லாக் இருக்குது கண்டிப்பாக. இன்னும் ஒரு சின்ன ஹிண்ட்டு தாங்க, இந்த S9 கோச்சும் S8 கோச்சும் தான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரூட்டில் வர எல்லா ஸ்டேஷன்ஸுக்குமே நிறைய பேர் ஏறுறாங்க. ஏன்னா சென்டர் பாயிண்ட்டாக வருது. அதாவது ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வர கோச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த S9ம் S8ம் தான். ஸோ திருநள்ளாறுலேயும் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு பக்கத்து கோச்சில் தான் ஏறினாங்க. இந்த அம்பகரத்தூர்லேயும் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு பக்கத்து கோச்சில் தான் ஏறினாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணுன்ற பட்சத்தில் பின்னாடி வர கோச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக படுத்துக்கிட்டே போகலாம். இதுலையுமே ஃப்ரீயாக தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் கூட்டம் ஏறுவாங்க எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே, இந்த 2 கோச்சிலையுமே. மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம் ஒரு 6 minutes பிஃபோர் டைம்லங்க. ஷெடியூல் வந்து 8:40, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:34க்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து சென்னைக்கு தான் போகிறேன். ஆனால் பஸ்ஸில் புக் பண்ணிட்டேன். சார் கனெக்டிங் கிடையாதுன்னு சொல்லி பஸ்ஸில் பண்ணேன். ஆனால் அவ்வளோ வர சொல்ல தான் இந்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் ஸ்பெஷல் வருது. நான் அந்த கனெக்ஷனை சுத்தமாக மறந்துட்டேன். அதில் பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா மத்தியானமே நான் சென்னை போய் சேர்ந்துட்டு இருப்பேன். சண்டேயில் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வேளாங்கண்ணிலேருந்து மயிலாடுதுறை வந்துட்டிங்கன்னா உடனே திருச்சி அகமதாபாத் வரும். ஸோ அதை பிடிச்சிட்டு நேராக நீங்கள் சென்னை போய் சேர்ந்துடலாம். ஒரு சூப்பரான ஜெர்னி வேளாங்கண்ணிலேருந்து காரைக்கால் திருநள்ளாறு வழியாக மயிலாடுதுறை வரைக்கும் பண்ணி முடிச்சோம். இந்த வீடியோ ரெயின் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் கற்றுக்கிட்டே இருக்குது. டடா.